வணக்கம் நம்பிக்கை. ஒய் வாட் ஹவ் இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள எழும் பொழுதுதான் அதுக்கான சிந்தனையும் சரி நம்மளுடைய அறிவும் சரி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பதில்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா போதாது, அது அறிவியல் ரீதியான பதில்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அறிவியல் ரீதியான கேள்வி பதில்களை தான் இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சமயா. சார், நம்ம கையில பல ரேகைகள் இருக்கு. இந்த ரேகைகள் ஏன் இருக்கு சார்? நம்முடைய கையில் விரல் ரேகைகளும் இருக்கு, உள்ளங்கை ரேகைகளும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபார்ம் பிரிண்ட்ஸ், இவை வெறும் கோடுகள் அல்ல, பல இயற்கையான செயல்பாடுகளை கொண்ட நம்ம உடலின் ஒரு பகுதி. அறிவியல் ரீதியாக பல பயன்களை இந்த ரேகைகள் தருகின்றன. முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய முக்கியமான செயல்பாடு கிரிப். ஏன்னா உறுதியாக பொருட்களை பற்றி கொள்வதற்கு இந்த கிரிப் பயன்படுது. இப்போ நம்ம கார் டயரில் த்ரெட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எப்படி தரையோடு பற்றி கொண்டு செல்வதற்கு அந்த த்ரெட்ஸ் பயன்படுதோ, அதே மாதிரி பொருட்களை இறுக பற்றி கொள்வதற்கு நம்முடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கிரிப் பயன்படுது. அதே மாதிரி தொடு உணர்வு, டச் சென்சேஷன், விரல் ரேகைன்னு எடுத்துட்டா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகளோடு சேர்ந்து நமக்கு அந்த டச் ஃபீலிங் கொடுக்குது. ஒரு பொருள் சாஃப்டாக இருக்கா, டஃப்பாக இருக்கா, இல்லை சூடாக இருக்குதா, குளிர்ந்தாக இருக்குதா, ஸோ இந்த தொடு உணர்வை தருபவை விரல் ரேகைகள். உள்ளங்கை ரேகைகள்னு பார்த்திங்கன்னா, ஒன்று இதே மாதிரி கிரிப்பும் கொடுக்குது, தொடு உணர்வையும் தருகுது. அதை தாண்டி வேர்வை ஏற்படும் போது அது வழிந்தோடி செல்லும் ஒரு வாய்க்காலாகவும் உள்ளங்கை ரேகைகள் பயன்படுகின்றன. இதெல்லாம் நம்முடைய ரேகைகளுடைய இயற்கையான பண்புகள். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவில் இருக்கும் போதே ஒரு 3வது அல்லது 4வது மாதத்தில் இந்த ரேகைகள் உருவாகி விடுகின்றன. தோலின் அடுக்குகளின் வளர்ச்சி மற்றும் அழுத்தங்கள் காரணமாக அவை நிரந்தரமாக பதிந்து விடுகின்றன. அதற்கு பிறகு அதில் மாற்றம் இருப்பதில்லை. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட தனித்துவமான விரல் ரேகைகள், அதே மாதிரி உள்ளங்கை ரேகைகள் இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி இயற்கையான பயன்களை கொண்டவை தான் நம்முடைய விரல் ரேகைகளும் உள்ளங்கை ரேகைகளும். ஆனால் இந்த உள்ளங்கை ரேகைகள் தனித்துவமாக இருக்கிறத வச்சு ஒருவருடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும் என்பதெல்லாம் ஒரு அனுமானம்தான். அதுக்கு எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை. சார், இப்போ நம்ம ஒய் செக்மெண்ட்டை முடிச்சோம், அடுத்தது வாட்டுக்கு போகலாம். இந்த உலகத்திலேயே அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம்னா அது என்ன? உலகத்திலே மிக வேகமாக வளரும் தாவரம் மூங்கில். சில வகை மூங்கில்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 அடி உயரம் வளருது, 1 மணி நேரத்துக்கு 1.5 அங்குலம் வளருது. ஸோ இவ்வளவு வேகமாக வளரக்கூடிய வேறு எந்த தாவரம் கிடையாது. மூங்கில் மட்டுமே இந்த அசுர வளர்ச்சியை கொண்டது. இந்த அசுர வளர்ச்சிக்கு பல்வேறு காரணங்கள். முதல் காரணம், அது மூங்கில் ஒரு புல் வகை சார்ந்த தாவரம். உண்மையில் அது மரம் அல்ல, ஒரு புல் தான். ஸோ பொதுவாக கிராஸ் ஃபேமிலியில் பல்வேறு தாவரங்கள் நல்ல வளர்ச்சியை கொண்டிருக்கும். மூங்கில் ஒரு அதிவேக வளர்ச்சியை கொண்டிருக்குது. மிக முக்கியமான காரணம் அது கிராஸ் ஃபேமிலியை சார்ந்தது. அடுத்து மூங்கிலின் நிலத்தடி வேர் அமைப்பு, ரைசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மூங்கிலின் நிலத்தடி வேர் அமைப்பு ஆல்ரெடி ஒரு ப்ரீ பில்ட்டாக நிறைய சத்துக்களை உள்வாங்கி வைத்திருக்கும். ஸோ அதனால் இந்த அசுர வளர்ச்சி சாத்தியமாகுது. இன்னொரு முக்கியமான காரணம் ப்ரீ பில்ட் செல்ஸ், முன்கூட்டியே கட்டமைக்கப்பட்ட செல்கள். ஸோ தரையிலிருந்து அது வளரும் போதே அந்த செல்கள் ஓரளவு அதனுடைய விட்டத்தை ஏற்கனவே கொண்டிருக்கும். ஸோ எலாங்கேஷன் மட்டும் நடக்கும். ஸோ இந்த பிரம்மாண்டமான ஹாலோ பிளாக்ஸ் வச்சு வேகமாக கட்டிடங்கள் கட்டுற மாதிரி இந்த செல்கள் ப்ரீ பில்ட் செல்ஸாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அது மாதிரி ஹார்மோன்களின் பங்கும் அதில் முக்கியமானது. ஸோ தாவர வளர்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆக்சின்கள் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் மூங்கிலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ மூங்கிலின் வேகமான வளர்ச்சிக்கு இந்த ஆக்சின் ஹார்மோன்ஸும் ஒரு காரணம். ஸோ மூங்கிலின் அதிவேக வளர்ச்சிக்கு ஒன்று அது புல்வகை தாவரம் என்பது, இன்னொன்று ரைசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர் கட்டமைப்பு, அடுத்து ப்ரீ பில்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட செல்களை கொண்டு வெறும் எலாங்கேஷன் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி ஆக்சின்ஸ் என்ற ஹார்மோன்களின் பங்கு. ஸோ இவையெல்லாம் காரணமாக
மூங்கில் வந்து அதிவேகமாக வளரும் தாவரமாக கருதப்படுகிறது. ஃபைன் சார். சார், இந்த இலையுதிர் காலத்துல மட்டும் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த இலைகள் மஞ்சள் நிறமாவோ அல்லது சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா இந்த நிறங்கள்ல மாறுதுல்ல, அது எப்படி சார்? பொதுவாக இலையுதிர் காலம் என்பது மழைக்காலத்தின் முடிவு, குளிர்காலத்தின் பனிக்காலத்தின் தொடக்கம், இதுக்கு இடைப்பட்ட காலம். பொதுவாக வட இந்தியாவில் செப்டம்பர் டு நவம்பர் இதுதான் இலையுதிர் காலம். பட்டு தென்னிந்தியாவில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா இங்கே உள்ள பருவமழை அமைப்பு காரணமாக இலையுதிர் காலத்தில் இலைகளின் பச்சை நிறம் மாறி சிவப்பு, மஞ்சள், ஊதா போன்ற நிறங்களுக்கு இலைகள் நிறம் மாறுவதற்கான காரணம் எடுத்துட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு 3 காரணங்கள். முதல் காரணம் குளோரோஃபில் பிரேக் டவுன், குளோரோஃபில் சிதைவு. கோடை காலத்தில் இலைகள் பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணம் குளோரோஃபில் என்ற நிறமி. இந்த நிறமி தான் மரங்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம். இந்த குளோரோஃபில் என்ற நிறமி தான் கோடை காலத்தில் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை செய்து தாவரத்துக்கு உணவு செய்து கொடுக்கிறது. ஸோ இலையுதிர் காலம் வரும்போது பகல் நேரம் குறையும், சூரிய ஒளி குறையும், அதனால் உணவு உற்பத்தி குறைந்துவிடும் அல்லது நடக்காது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சிக்னல் தான் இந்த குளோரோஃபில் சிதைவு. ஸோ இந்த குளோரோஃபில் சிதைவு நடக்கும்போது பச்சை நிறம் மறைந்து மற்ற நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, ஊதா போன்ற நிறங்கள் தோன்றத் தொடங்கி விடுகின்றன. இரண்டாவது காரணம் அன்மாஸ்கிங் ஆஃப் கரட்டினாய்ட்ஸ். கரட்டினாய்டுகள் வெளிப்படுதல் அப்படிங்கிறது. இலைகளில் குளோரோஃபில் இருக்கிற அதே வேளையில் கரட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு நிறமிகளும் கூடவே இருக்கும். ஆனால் எப்போ வந்து குளோரோஃபில் சிதைவுறுதோ அப்போது இந்த நிறமிகள் வெளிப்பட தொடங்கிறது. அடுத்து 3வது காரணம் ஆந்தோசயனின் ப்ரொடக்ஷன். அது ஆந்தோசயனின் உற்பத்தி தொடங்கியது. கோடை காலத்தில் ஆந்தோசயனின் பெரும்பாலும் உற்பத்தி ஆவதில்லை. இந்த ஆந்தோசயனின்ஸ்ங்கிறது சிவப்பு மற்றும் ஊதா நிறமிகள். இலையுதிர் காலத்தில் ஆந்தோசயனின் ப்ரொடக்ஷன் தொடங்கி விடுறதுனால ஸோ இந்த சிவப்பு அல்லது ஊதா நிறம் வெளிப்படுது. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது தொகுப்பாக சொல்கிறதா இருந்தால் இலையுதிர் காலத்தில் இலைகள் பச்சை நிறத்துக்கு பதிலாக சிவப்பு, மஞ்சள், ஊதா நிறமாக மாறுவதற்கு 3 காரணங்கள். முதல் காரணம் குளோரோஃபில் சிதைவு, இரண்டாவது காரணம் கரட்டினாய்டுகள் வெளிப்படுதல், 3வது காரணம் ஆந்தோசயனின் உற்பத்தி. ஸோ இந்த 3 காரணிகளால் பச்சை நிறங்கள் மற்ற நிறங்களாக மாறுகின்றன. ஃபைன் சார். ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம கைரேகை முதல் இலைகளுடைய நிறங்கள் மாறுவது வரைக்கும் வை வாட் ஹவ் இந்த பகுதி மூலமா பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.